ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு இந்த கப்பில் 3/4 கப் கடலைப்பருப்பு, இதே கப்பில் 1/2 கப் துவரம் பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே துவரம் பருப்பு, இப்போ இந்த 2 பருப்பு கூட 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே 3/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. பருப்பை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பருப்போட ஒரு அரை வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டையெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் மீதி கொஞ்சமாக மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இது எதுக்கு எடுத்து வைக்கிறோன்னா, இதை ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள், குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இந்த சீரகமும் சோம்பும் நல்லா பொரியட்டும். இப்போ 15 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயமும் பூண்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இது கூட 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புளி ஆட் பண்ணுவோம், ஸோ அதனால தக்காளி கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணால் போதும். பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடையே நம்ம புளி தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியோட நல்லா இது கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணியோட நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்ல கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகும். அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காவோட சேர்த்து அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ பாருங்க, தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தனியாக இதை வேக வைக்கல. இது இந்த மாதிரி சேர்க்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா உருண்டை உடையாமல் நல்லாவே இருக்கும்.
உருண்டையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து கிளறி விட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும், நம்ம வேக வைக்காமல் சேர்க்கறதுனால. இப்போது உருண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பருப்புருண்டை குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருண்டையும் நல்லா உடையாமல் சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.